தனி பாலஸ்தீன நாடு உருவாகும் வரை இஸ்ரேலுடன் எந்த சமரசமும் இல்லை. சவுதி அரேபியா திட்டவட்ட அறிவிப்பு. இஸ்ரேல் விவகாரத்தில் தங்களை பற்றி அமெரிக்கா தவறான தகவலை பரப்பியுள்ளதாக சவுதி அரேபியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் பிளிங்கன் கூறும்போது, இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடைபெற்று வரும் இந்த சூழ்நிலையிலும் சவுதி அரேபியா இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்புபடுத்துவதில் ஆர்வமாக உள்ளது என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு முன்பும் அமெரிக்க அதிகாரிகள் இதே கருத்தை பல முறை கூறியுள்ளனர். இந்த நிலையில் முதன்முறையாக இந்த தகவலை சவுதி அரேபியா அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்க அதிகாரிகளின் கருத்துக்களை திட்டவட்டமாக மறுப்பதாக தெரிவித்துள்ளது. கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்டு 1967 எல்லை அடிப்படையில் தனி பாலஸ்தீன நாடு உருவாக்கப்பட்டால் மட்டுமே இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்புபடுத்த முடியும் என சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேலும் காசாவில் இருந்தும் இதர ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேல் படை உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சவுதி அரேபியா வலியுறுத்தியுள்ளது. தங்களது நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஒப்புக்கொண்டால் காசாவை மறு புனரமைப்பு செய்ய முழு உதவிகள் செய்யப்படும் என சவுதி அரேபியா ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.